ஆராதனைக்கு ஆயத்தமாகிக் கொள்வோம். தயவுக்கூட்டு உங்களுடைய ஹெட்ஃபோன் அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டி சைலண்ட் மோடில் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிறதுபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் நம் கண்களின் மூடி ஜெபம் செய்து கொள்வோம். கடவுள் இந்த ஒரு வார காலமாக நம் கண்மணி போல காத்து வழிநடத்தி வந்தார். இந்த ஓய்வு நாளிலே கடவுள் நம்மளுக்கு உயிரை கொடுத்து அவரை தொழுது கொள்ள, அவருக்கு நன்றி செலுத்த, ஆராதனை செய்ய, அவரோட வசனத்தை கேட்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். நம்மளோட உள்ளத்தை நம்ம ஆராய்ந்து நம்மளோட பாவம் ஒரு தடையாக இருக்கிறதுபடிக்கு நம் ஜெபம் செய்து கொள்வோம். சங்கீதம் 136 வசனம் 1 தொடங்கி 4 வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த வல்லமையான தேவனை நாம் போற்றி பாடும் வண்ணமாக சபையார் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக எங்கள் கண்மலையானவரே என்றும் காக்கும் தெய்வம் நீரே கைகளை தட்டி உற்சாகத்துடன் நாம் பாடுவோம். Thank you.
மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, தலை குனிந்து பணிந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீர் தொழுது கொள்ளப்பட்ட தேவனா இருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே மேலும் ஒரு நாளை எங்களுக்கு நீர் கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. 6 நாள் வேலை செய்யும்படியாக இந்த 7வது நாளை ஓய்வு நாளாக எங்களுக்கு நீர் குறித்து ஒவ்வொரு பேத்தையும் விசேஷமாக குறித்த நேரத்தில் நீர் கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மகத்துவம் நிறைந்த தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் வீட்டிருக்கிறே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாடல் மூலியமாக ஆராதனை 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 என்று செய்ய முடியாத ஆண்டவரே, உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீரே ஒரே தேவன் ஆண்டவரே, மிக வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு உண்மை இருக்கிறதா பார்க்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நன்றிகளை செலுத்தினாலும் அது போதாதாக இருக்கிறது ஆண்டவரே. பாடல் மூலியமாக வேத வசனின் மூலியமாக ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்க, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த உமக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் ஒன்றுமே ஆண்டவரே, ஆனாலும் எங்களையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக ஆக்கி நீங்க நீர் கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். பல நேரத்தில் பல சூழ்நிலையிலே நாங்கள் தவறு செய்திருக்க கூடும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்க கூடும் ஆண்டவரே. எங்கள் பார்வை மூலியமாக தவறு இருந்திருக்கலாம், எங்கள் வார்த்தை மூலம் வேதனை இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் நீர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பூர்ணமாக மன்னித்து ஆண்டவரே இந்த காலை வேளையில பரிசுத்தமாக நாங்கள் பங்கெட உதவி செய்யணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் கொண்டு வந்த அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு உண்மை இருக்கிறது பார்க்கிறோம். மகத்துவம் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தை மூலியமாக ஆண்டவரே எங்களுக்கு மாறுதலை உண்டுபடுத்துகிற தேவனா இருப்பதற்காக உங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாற வேண்டிய இடத்தில் ஆண்டவரே நாங்கள் மாற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணுமாக நாங்கள் அப்பா. உங்களுக்கு அதிகமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மகத்துவம் நிறைந்தவரே உங்களுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்பாவும் மேகாவும் இருக்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரியவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய மருத்துவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததுக்காக இந்த நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணுமாக கிஞ்சி நேற்று பல ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்திற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரப்பிதாவே. சபையாரும் அமர்வும். 2வது பாடலாக மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம். Amen.
மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 15ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 35 முடிய. சபையார் யாவரும் எழுந்து நின்று இந்த வேத பகுதியை வாசிப்போம். யோபு 15ஆம் வசனம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களுக்கும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன். 19ஆம் வசனம். அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது, அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான். அந்தகார நாள் தனக்கு சமீபத்திருக்கிறதை அறிவான். 25ஆம் வசனம். அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பாராக்கிரமம் பாராட்டுகிறான். அவன் முகத்தை கொழுப்பு மூடுகிறது, அடிவயிறு தொந்தி விடுகிறது. அவன் ஐஸ்வர்யமானவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவனுக்கு பலனாயிருக்கும். பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியைப் போலவும், பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். 35ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கிரமத்தை அவன் கர்வ மாயையை விரட்டிக்கும் என்றான். சபையார் யாவரும் அமர்வும். உங்கள் யாவரும் உளுத்திராம் பைபிள் பிரஸ்பிட்டரின் காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். தேவன் கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவரும் கடவுள் நம்மை நடத்தி வராரு. நம்மளுக்கு பலத்தையும் உற்சாகத்தையும் சுகத்தையும் கொடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து வர கடவுள் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். நம் காணிக்கை தசம்பாகம் வழங்குறதுக்கு முன்பாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆத்மாவை நன்றி சொல்ல முழு கொண்டு. Sorry.
ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே எங்களை எல்லாரும் ஒரு குடும்பமாக வந்து அமர்ந்து இயேசுவை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்காக எங்களுக்கு ஒரு நல்ல நாளை அமைத்து கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே எங்களோட தசம காணிக்கை எடுத்து வந்துள்ளோம் ஆண்டவரே. இந்த காணிக்கையை சபை தலைவர்கள் நல்லபடி உபயோகப்படுத்த அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தும் கொடுக்கும் ஆண்டவரே. இயேசுவின் மனத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நிரப்பினாங்க. ஆமென். நம் போதக ஜெபத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். சபையார் யாவரும் எழுந்து நின்று எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உயர மாட்சிமை நிறைந்தவர் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஜெப சிந்தியோடு இந்த பாடலை பாடுவோம். Thank
கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறோம் பரம தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம். இந்த ஜெப வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பரிசுத்த ஆவியின் துணையோடு நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்க வேண்டுதல் செய்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நாங்கள் பாடியது போல ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தின் அலங்கோலத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன். எங்களுடைய பலவீனங்களை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை நீர் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் செவி கொடுத்து கேட்கின்ற தேவனாக இருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த வாரத்தில் எங்களுக்கு தயவு பாராட்டி திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் தயவு பாராட்டி நீர் வழிநடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த 6 நாட்கள் நாங்கள் கடந்து வர தேவனே, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். எங்களுக்கு நீர் நல்ல பாதுகாப்பை கொடுத்தீர். சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டாலும் ஆண்டவரே நீர் மருந்தின் மூலியமாக நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டு இருக்கின்ற எல்லா பலவீனங்களும் உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய தயவையும் கிருபையையும் சுகத்தையும் நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, முடியாக ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். போன வாரம் குடும்ப ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். எங்களுடைய ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, நேற்றும் திருமண ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். கடவுள் ஏற்ற காலத்தில் எல்லா காரியத்தையும் சம்பூர்ணமாய் செய்கின்ற தேவனாக இருக்கிறேன். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் பல நேரத்தில் எங்களுடைய சிந்தனைகள் அப்பால காரியங்கள் நடக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய பலனுக்கு அப்பால காரியங்கள் போகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன். எல்லா காரியத்தையும் ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நீர் வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உடைந்து போன உள்ளங்களுக்கும் நீ தொடர்ந்து தயவு பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப முகாமுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வருகின்ற இன்னும் ஒரு வார காலத்தில் மறுவாரம் எங்களுடைய குடும்ப முகாம் நடைபெறவிருக்கிறது. எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தர் நடத்தி வருகிறேன். குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தோடு இந்த குடும்ப முகாமில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் உடைய கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் அவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி சிந்தனையில் ஒருநிலையை கொடுத்த ஆண்டவரே, இந்த காரியங்களை நல்ல மாதிரி அவர்கள் முடிவெடுத்து முகாமில் கலந்து கொள்வதற்கான எல்லா தயவையும் நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம்.
கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகின்ற சகோதரர் சுசி பிரபாகரதாஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஐயாவை நீர் தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த வருகின்ற வாரத்தில் மலேசியாவுக்கு வருகின்ற அவருடைய பயணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஏற்பாட்டு குழுவையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வியாதினால கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக இந்த இருமல், சளி, காய்ச்சல்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சுகத்தை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே தங்களுடைய பலவீனங்கள் தடையாக இருக்காதபடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற நேரத்தில் ஆண்டவரே அவர்களுடைய செவிகளை மந்தமாக்காதபடி அந்த சரீர பலவீனம் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்க வேண்டாம். ஆண்டவரே அவர்களை நீ தொடர்ந்து பலப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக சகோதரர் டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். டயாலிசிஸுக்கு போகின்ற இந்த மகனுக்கு நீர் கிருபை பாராட்டி வருகிறீர். தொடர்ந்து நீர் அவரோடு அவருடைய வாழ்க்கையை, அவரோட விசுவாசத்தை நீர் தொடர்ந்து உறுதிப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிறந்த நாளை எத்தனைக்கின்ற மகனுக்கு நீர் தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கின்ற எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய விசுவாசத்தில் மகனை நீர் தொடர்ந்து நடத்த, குடும்பத்தையும் நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகோதரர் ஜஸ்டின்காக செபிக்கிறோம். இந்த வாலிப பயனை தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே படிக்கின்ற விஷயத்தில் தேவ ஞானத்தை கொடுத்து கர்த்தரை தேடுகின்ற விஷயத்தில் மகன் அதிக கவனம் செலுத்த, ஆண்டவரே தன்னுடைய படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் கர்த்தரே துணை என்று மகன் உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் மகன் தேடுவதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாலிப பையன் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ரோனி ஹேமாவதி திருமண நாளை நினைவு கூறுகின்ற இந்த தம்பதிகளுக்கு நீர் தொடர்ந்து கிருபை பாராட்டுங்க. குறிப்பாக ரோனிக்கு ஆண்டவரே உடைய கிருபை அதிகமாக இருக்கணும். சபைக்கு வரணும், தேவனை தேடணும். ஆண்டவரே குடும்பத்தை நடத்தக்கூடிய திராணியை மகனுக்கு நீர் கொடுக்க, எல்லா பலவீனங்கள் கர்த்தர் அவனுக்கு மன்னித்து அவனோட வாழ்க்கையை தொடர்ந்து, இந்த குடும்ப வாழ்க்கையை நீ தொடர்ந்து நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இப்படியாக நீ நல்லவர் வல்லவராக இருக்கிற எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த உலக தாக்கத்தினால பலவிதமான போராட்டத்தினால ஆண்டவரே பலவிதமான பிரச்சனையில பலவிதமான காரியத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டு நன்மை தீமை அறியக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு பல நேரத்தில் ஆண்டவரே தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில அவங்க கடந்து போறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துகின்ற தேவன். அப்படியாக இந்த பிள்ளைகளோடு நீர் இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய பலத்தினால, எங்களுடைய சக்தினால, எங்களுடைய ஞானத்தினால, எங்களுடைய அறிவினால பல நேரத்தில் நாங்கள் காரியங்களை சரிப்படுத்த பார்க்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் நீர், ஞானம் நிறைந்த தேவன் நீர், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாய் இருக்கிறீர். நீ மேய்ப்பனாக இருக்கிறீர். உடைய ஆடுகள் வழி தப்பி போகும் பொழுது அந்த ஒரே ஒரு ஆட்டுக்காக
நீர் தேடி போகிற தேவனாக இருக்கிறேன். அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நீங்க அதிகமாக நேசிக்கிறீங்க. அதை நாங்கள் உணரணும், நாங்கள் அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் மேல வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் ஆண்டவரை குறைபடக்கூடாது. என் தேவன் நடத்துவார். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் மூலியமாக இந்த சிறு பிள்ளைகள் கர்த்தரை கண்டடைய, தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்க இந்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிருபை பாராட்டுங்க. படித்துக் கொடுக்கின்ற ஆசிரியர்மார்களுக்கு தேவன் தொடர்ந்து துணையாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே, இந்த பரலோக சத்தியத்தை இந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க ஆண்டவரே, அதற்கான எல்லா பிரயாசங்களும் இந்த வாத்தியார்மார்கள் எடுக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்க மத்தியில இருக்கின்ற தனித்து இருக்கின்ற தாய்மார்களுக்கு, முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு துணையாய் இருந்து ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து மீதி இருக்கின்ற இந்த காலத்தை கர்த்தருக்காக வாழும்படியான கிருபையை நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலை தாரும். வேலை செய்கின்றவர்களுக்கு ஆண்டவரே நீர் தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சர்வ ஜாக்கிரதையோடு முதலாளிக்கு கீழ்ப்படிந்து தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற அந்த சிந்தனையில வேலை செய்ய நீர் அதிக கிருபை கொடும் ஆண்டவரே. சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் அமைத்துக் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலை நிமித்தமாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர்களை காண முடியாத சூழ்நிலை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். அந்த போராட்டத்தில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு விடுவிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். சகோதரர் ராமநாதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரத்தை தொடர்ந்து நீர் பலப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சத்தியம் உள்ளது, வெளிச்சம் உள்ளது. உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாக, இருபுறம் பட்டயம் போல எங்களை அதை திருத்தும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிந்து மாற வேண்டிய இடத்தில் நாங்கள் மாறும்படியான வழிகளை கர்த்தர் எங்களுக்கு தாழ்மையை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை உம்முடைய நாமத்தில் நாங்கள் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். சிறு பிள்ளைகளும் உடைய படத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 2ஆம் வசனம், 2வது அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்ச கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்ச கனியை புசிக்கலாம். ஆனாலும்
தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சிஷ்ட கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ரெண்டு வாரத்துக்கு முன்ன என்னுடைய பிரசங்கத்தை நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா இந்த தேவ வார்த்தை குறித்து நான் பேசினேன். இப்படியாக இந்த விதையை நாம் மண்ணில் விதைத்து அதே போல கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் நம்ம விதைக்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு மூச்சு அவசியம்தான். ஆனால் அந்த வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு இன்னும் அவசியமா இருக்குது. அப்ப இந்த வார்த்தையை குறித்து நீங்களும் நானும் சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உயிர் போல. வேதத்தை நம்ம வாசிக்கலைன்னா இப்படியாக ஒருத்தர் சொல்றாரு, வேதத்தை நம்ம வாசிக்கலைன்னா இந்த மருத்துவ ரீதியில இந்த ஹாஸ்பிட்டல்ல பல நேரத்தில் இந்த கடைசி ஸ்டேஜில் படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, ஆக்சிஜன் சப்போர்ட்டோட பார்த்துருப்போம்ல. அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டா முடிஞ்சது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த தேவ வார்த்தை நம்மளை விட்டு நம்ம விலக்கி வச்சோன்னா, ஸோ கணக்குக்கு எப்படின்னா நீங்களும் நானும் கோமா ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நீங்கள் நல்லா பிரீத் பண்ணுறீங்களா, இல்லை காலகாலமாக இன்னைக்கு கோமா ஸ்டேஜ்லேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமான்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை குறித்தான ஒட்டி ஒரு பிரசங்கம் தான். இந்த ஆதி தேவனுடைய படைப்புல நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு உண்மையின் மீது சந்தேகம், டவுட் ஓவர் ட்ரூத். இந்த வார்த்தையானது உண்மை, சத்தியம், ட்ரூத். இது தேவனால அருளப்பட்டு தேவ மனுஷனால எழுதப்பட்ட வேத வாக்கியம். இது உண்மை. இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை, இதுல குறைகள் இல்லை. இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமா இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மேல, இந்த உண்மையின் மேல பல நேரத்தில் நமக்கு சந்தேகம் உண்டாகுது. நம்மளோட வாழ்க்கையில டவுட் வருது. அதுதான் பிறகு நம்ம பார்க்க போறோம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில வந்த ஒரு சம்பவம் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த முதல் மனிதனை பார்க்க போறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் பல நேரத்தில் இந்த தேவ வார்த்தையின் மேல உங்களுக்கும் எனக்கும் சந்தேகம் உண்டாகிறது. இப்ப ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வசனமும் இந்த சந்தேகத்தை உண்டாகும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இப்ப சந்தேகம் அதுல வர முடியுமா? வர முடியாது. வர முடியும். எப்படி தெரியுங்களா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருந்தா ஏன் வாழ்க்கையில நான் தாழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்? அந்த வார்த்தை உண்மையா இருந்துச்சுன்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா நான் தாழ்ச்சி அடையக்கூடாது.
கர்த்தர் எனக்கு தகப்பனா இருந்தா, கர்த்தர் எனக்கு மேய்ப்பனா இருந்தா என் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது. இப்ப வருதே, அது என்ன செய்யுது? இன்டைரக்ட்லி அந்த வார்த்தை மேல நம்மளுக்கு டவுட் வருது. ஆமால, சரியா வரலையா, சந்தேகம் வருது. அதுதான் இந்த ஆதியாகமும் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சந்தேகத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல இன்றைக்கு நம்ம சந்தேகப்படுறோம். கர்த்தருடைய அன்பின் மேல நம்ம சந்தேகப்படுறோம். கடவுள் அன்பா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அன்பு பல நேரத்தில் நமக்கு கிடைக்காம போற நிலையை பார்க்கிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்துவத்து மேல நம்ம சந்தேகப்படுறோம். தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் ஏறாத பொழுது, நடக்காத பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின் மேல நம்ம சந்தேகப்படுறோம். தேவ சித்தத்தின் மேல சந்தேகப்படுறோம். வேதம் சொல்லுது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு செழிப்பான எதிர்காலம் இருக்குது. ஆனா என்னோட வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழால நடந்துகிட்டு இருக்க, அலங்கோலமா போயிட்டு இருக்குது. அப்ப தேவனுடைய பிளான், தேவனுடைய சித்தத்தை மேல நம்ம என்ன பண்றோம்? சந்தேகம் உருவாகும். அதுதான் இந்த ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். முதலாவது, doubts leads questioning the truth. சத்தியம் வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. சந்தேகம் உண்மை கேள்வி கேட்க வழிவகுக்குது. இங்க ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மை மேல நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டோம்னா அங்க நம்ம கேள்வி உருவாக்கணும் இல்ல. 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஏதேன் தோட்டம் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஓகே, அந்த அழகு ஒரு நாள் நீங்களும் நானும் ரசிக்க போறோம். புதிய வானம், புதிய பூமி, அழகா கடவுள் நமக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஏதேன் தோட்டத்துல வைக்க போறாரு. அப்ப நம்ம பார்ப்போம், இவ்வளவு அழகா படைச்ச தேவனுக்கு மனுஷன் விரோதமா நடந்துட்டானே. இப்ப கடவுள் ஏதேன் தோட்டத்தை அழகா படைச்சு சொல்றாரு, and the Lord God command the man saying, முதல் கட்டளை மனுஷனுக்கு கொடுக்கப்படுது. முத கடவுள் கட்டளை கொடுக்கிறார் மனுஷனுக்கு. அதாவது தன் படைத்த அந்த சிகரத்தை நான் படைச்சேன், இந்த ஆதாம என்னுடைய சாயல்ல நான் உண்டாக்கினேன். இப்ப அவர் என்ன பண்ண பாக்குறாரு? ஆண்டவரு அதை டெஸ்ட் பண்ண பாக்குறாரு இல்ல. இப்ப இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புதிதா அதை தயாரிக்கும் போதோ இல்ல உணவு எடுத்துக்கிட்டு அதை சமைக்கும் போதோ என்ன செய்வோம்? அடுத்தது நம்ம அதை டெஸ்ட் பண்ண பார்ப்போம். இப்ப ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் நீங்களும் நானும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதையும் அதையும் நம்மளோட ஞானத்தை எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு பேட்டரி எல்லாம் போட்டு ஓகே நான் டைம் ஆன் பண்ணி பார்க்க போறோம், இது சரியா வேலை செய்தா அப்படின்றதுக்காக. அதே இதுதான் ஆதாம கடவுள் டெஸ்ட் பண்றதுக்காக முதலாவது அவர் கட்டளை கொடுக்கிறார். சோ ஆதாமோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். இதுக்கு முன்ன எந்த கட்டளை செய்யணும் செய்யக்கூடாது எல்லாமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டத்துல நீ சந்தோஷமா இரு, ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப ஃப்ரீ. நம்ம மாதிரி இல்ல, இந்த உலகத்துல போராடி இல்ல பலவிதமான நிந்தைகள் உபத்திரவங்கள் கடந்து போற ஆதாமுக்கு இல்ல. ஓகே, சோ இந்த கட்டளை கொடுக்கும் போது ஏவாள் என்ன படைக்கல பாத்துங்க. ஆதாமு சிங்கிள் மேன் தோட்டத்துல தனித்து இருக்கிறாரு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. கடவுளுடைய சாயல்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஓகே, மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. ஓகே, கடவுள் முதல் கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு அந்த கட்டளையில? படிங்க 16வது வசனம், அந்த 2வது பகுதி. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா கேளுங்க.
கடவுள் நம்ம நல்லா இருக்குன்றதுக்காக அவர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடுறதில்லை, எந்த ஒரு பவுண்டரிஸும் போடுறதில்லை. நீங்களும் நானும் நல்லா இருக்கிறதுக்கு கடவுள் எந்த பவுண்டரிஸ் போடுறதில்லை. ஆதாம அந்த தோட்டத்தில் அவர் வந்து வச்சு அவர் சொல்றாரு, மறுபடியும் வாசிக்குமா, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள், கடவுள் படைச்ச எல்லாத்தையும், ஓகே, அதுல ஒன்னும் கடவுளை விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் வாசிங்க, புசிக்கலாம். ஆங்கில பைபிள்ல of every tree of the garden you may eat freely, ஓகே, ஃப்ரீயா எது வேணா நீ சாப்பிடலாம். கடவுள் பவுண்டரிஸ் போடல. அந்த கட்டளையே பாருங்க, அது உண்மைதான் கட்டளை, ஆனா அங்க ஒரு ஃப்ரீடம் கடவுள் வந்து கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூடயும் நன்மையான காரியம் கடவுள் இடத்துலேருந்து வரும்போது கடவுள் நம்மளுக்கு பவுண்டரிஸ் போடுறது இல்லை, எல்லையை வைக்கிறது இல்லை. என்னோட ஆசீர்வாதம் நான் உனக்கு கொடுக்கும் பொழுது அது நீ ஃபுல்லா சுகந்தரின்றார். பல நேரத்தில் நம்ம தான் தவற அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்றோம், நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து இழக்கின்றவர்களாக நம்ம வந்து பார்க்கிறோம். முதலாவது கடவுள் வந்துட்டு ஆதாமுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து அவர் வந்து கொடுக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த 17வது வசனத்துல ஒரு காரியத்தை குறிப்பிட்டு அவர் வந்து சொல்றாரு, வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். But of the tree of the knowledge of good and evil. ஆதாம கடவுள் படைச்சு அந்த தோட்டத்துல வைக்கும் போது அவருக்கு எது நன்மை எது தீமைன்னு அவருக்கு தெரியாது. எது குட் எது ஈவல் என்று அவருக்கு தெரியாது. அவரு நேச்சுரலா படைக்கப்பட்டார். அப்படின்னா அவரோட சிந்தனை கடவுளுடைய சிந்தனையா இருந்துச்சு. தேவன் மாத்திரம்தான் நன்மை தீமை அறிந்தவர், அவர் பாவம் அறியாதவர். ஆனா மனுஷனை படைக்கும் போது நேச்சுரலா படைச்சார். அப்புறம் அவர் வந்து சொல்றாரு பாருங்க, அதை நீர் புசிக்கும் பொழுது, புசிக்கின்ற நாள்ல வாசிங்க, அதை நீ புசிக்கும் நாளில், புசிக்கும் நாளில் எப்ப நீ வந்து அதை புசிக்கிறியோ சாகவே சாவாய், சாகவே சாகாய், முடிஞ்சது, ஃபுல் ஸ்டாப். ஓகே, முதல் கட்டளை கொடுக்கிறாரு, என்ன சொல்றாரு, ஃப்ரீயா நீ எது வேணாலும் புசிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய புசிக்கக்கூடிய எல்லா கனிகள்ல ஒரே ஒரு கனி, ஆக்சுவலி நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தியாலஜிக்கல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் ஆதாமனுடைய அந்த படைப்பை வந்து டெஸ்ட் பண்றதுக்காகவே இந்த காரியத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆக்சுவலி வந்து சொல்றாரு, எல்லாமே நீ சாப்பிடலாம். சரியா? அப்ப எல்லாமே சாப்பிடலாம்னா முதல் கடவுள் சொன்ன வார்த்தை எல்லாமே நீ சாப்பிடலாம். அப்புறம் ஏன் மறுபடியும் வராரு, அதுல ஒரு கனி. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? எல்லாமே உனக்கு கொடுத்துட்டு, இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன், ஒரு பக்கெட்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன், கலந்து எல்லாமே கொடுக்குறேன், இது எல்லாமே நீ சாப்பிடலாம், எல்லாமே நல்லது சொல்லிட்டு, ஆனால் அது உள்ள ஒரு பழம் இருக்கு, நீ சாப்பிடக்கூடாது. சரி, உனக்கு தெரிஞ்சு நீ ஏன் கொடுக்குற? நம்ம யோசிக்கணும்ல. அதுல கடவுள் அவனை டெஸ்ட் பண்றதுக்காக அதுல நன்மை தீமை அடங்கி இருக்குது. சரி, அப்படி சொன்னா அவன் ஏதோ கண்டுபிடிச்சிருவான்றதுக்காக அந்த கொமானை இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்குறாரு. என்ன சொல்றாரு, அதை நீ சாப்பிட்டன்னா செத்து போயிடுவ. உங்கள்கிட்டயும் என்கிட்டயும் ஒரு காரியத்தை கொடுத்து நீ இதை சாப்பிட்டா
செத்து போயிடுவேன்னு சொன்ன நீங்களும் நானும் சாப்பிடுவோமா? நிச்சயமா சாப்பிட மாட்டோம். ஆதாமுக்கு அது நல்லா கிளியரா புரிஞ்சிருச்சு. கட்டளை கொடுக்கப்பட்டது. he was very very clear. அதுக்கு பிறகு அவர் தோட்டத்துல உலாவி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது நம்மளை அழிப்பதற்காக அல்ல, நம்மளை கெடுக்கிறதுக்காக அல்ல. சில கட்டளைகள் நமக்கு கடவுள் கொடுக்கிறது நம்மளுடைய நலனுக்காக, நம்மளுடைய பக்தி விருட்சி அடையிறதுக்காக, நம்மளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருப்பதற்காக. எந்த காரியமும் கடவுளே மனுஷனிடத்துல நன்மையை கொடுத்து அவர் தீமையை உருவாக்குகின்ற தேவன் இல்லை. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒருவேளை நம்ம நிறைய காரியத்தை நம்ம கடந்து போகலாம். அதை நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒண்ணுமே சரியா வராத மாதிரி தோணுது. எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு நம்மளோட வாழ்க்கையில. இல்ல, இது கடவுள் இடத்துல இருந்து உண்மையிலே வந்துச்சா? இது கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையா? இது கடவுள் எனக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கையா? பல நேரத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய அந்த நம்பிக்கை மேல கேள்வி வருது. We questions the truth. கேள்வி நமக்கு உருவாகும். ஏவாளுக்கிட்ட 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்படியாக காரியங்கள் சொல்லப்படுகிறது. எடுத்தவங்க வாசிக்க 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதனுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த கடவுள் சொன்ன இந்த 2ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல, but of the tree of the knowledge of good and evil you shall not eat, for the day that you eat of it you shall surely die. இப்ப நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நேரத்துல நீங்க சிந்திக்கலாம், கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ சாப்பிடும்போது என்னது, நீ சாப்பிடும்போது என்ன ஆயிரும் சொல்லுங்க. செத்துருவேன்றாரு கடவுள். ஏன் அந்த வார்த்தையை ரொம்ப பயந்துக்கிட்டு சொல்றீங்க? சாகவே சாகாயின்றார் கடவுள். இன்னும் பயங்கரமா சொல்றேன். நான் சொல்றதாவது கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாகவே சாகாயின்றார். உங்களோட சிந்தனையில என்ன ஓடும்? சாவலிய, சாவல தானே, சாப்பிட்டாங்க தானே. கேள்வி வருதா இல்லையா? இப்ப ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்ட பிறகு நினைச்சிருப்பாங்களே, சொன்னாரே ஒண்ணு ஆளிய போட்டு விட்டாரோ. 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல 2வது வசனத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதேதான் சர்ப்பமானது ஏவாள் இடத்துல பேசு. எப்படி பேசுது இந்த பாம்பு? இந்த சர்ப்பமானது எப்படி பேசுது? வாசிங்க 2ஆம் அதிகாரத்துல. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இப்ப கடவுள் சொன்னதை மறுபடியும் இது ரிப்பீட் பண்ணுது. மாத்தி சொல்லல பாருங்க, அதே வார்த்தை தான். ஓகே, சர்வம் மனுஷிய பார்த்து, யாரு? ஏவாளை பார்த்து என்ன சொல்லுது? வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஓகே, அதற்கு முன்பதாக சர்ப்பம் கேக்குது. என்ன கேக்குது? பாம்பு கேக்குது. ஓகே, இந்த பாம்பு பாத்தீங்கன்னா அந்த முதல் வசனத்துல the serpent was more
பாம்போட அம்சம் ஒண்ணு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எத்தனை பேருக்கு இங்க பாம்பு பிடிக்கும்? பாம்பை பிடிச்சிருக்கிறீங்க, பாம்பை தோல் மேல போட்டு படம் எடுத்திருக்கிறீங்க, எனக்கு தெரியல. இந்த பாம்போட குணாதிசயங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரியா இல்ல ஃபீல் பண்றீங்கல்ல, இப்ப ஒரு மாதிரி அது வளையிற வளையல் இல்ல. எத்தனை பேர் பாம்போட அப்ரோச் பண்ணிருக்கீங்க ஃபேஸ் டு ஃபேஸ்? ஓகே, சின்ன வயசுல அந்த பழங்காட்டுல அந்த பழம் பொறுக்கும் போது பல நேரத்துல நானும் பாஸ்தரும் நேருக்கு நேராக பாம்பு, ஓகே, அதுல வேற நாங்க பேசுவோம். பாம்பு பாரு எடுத்துச்சு படம் எடுக்கும் போது, ஏன்னா இவர் பார்த்தாரு அது கேமரா எடுத்து இல்ல. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், இந்த சர்ப்பமானது எப்படி ஏவாள் கிட்ட பேசி இருக்கும்? இப்ப நீங்க கேட்கணும்ல, பேசுனுச்சா இல்ல, பேசி இருக்குமா? அதை நீங்க பாராய்ச்சி பண்ண வேண்டாம். பேசுனுச்சு. பாம்புக்கு வந்து அதனுடைய பார்வையிலே சில காரியங்களை வெளிப்படும். நீங்க பாம்பு குறித்து போய் படிங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். என்ன பயன்படுத்துறோம்? பாரு, கண்ணிலே என்னமோ பேசிக்கிறாங்க. பார்த்திருக்கிறீங்களா? கண்ணிலே பேசுறது, வாயை திறக்காம கண்ணிலே அவங்க பேசுறது இவங்களுக்கு தெரியும். சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில காரியம் பாருங்க, கண்ணிலே பேசுவாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும், இவங்க பேசுவாங்க, அதை பார்க்கிறவங்களுக்கும் புரிஞ்சிடும். கண்ணிலே பேசிக்கிறாங்க என்னமோ இல்ல. ஒருவேளை அப்படிதான் இருந்திருக்கலாம். ஏவாளை சூழ்ச்சி பண்ணுகின்ற அந்த பாம்பு என்ன விதமான ஸ்டைலும் பயன்படுத்தி இருக்குதான். ஆனாலும் பாம்பு ஏவாள் கிட்ட பேசுறத நம்ம வந்து பார்க்கிறோம். பாம்பு வந்து கேட்குது, சர்ப்பம் வந்து கேட்குது, ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் புசிக்கலாம். இப்ப சர்ப்பம் வந்து அதே கேள்விய ஸ்டைல மாத்தி கேட்குது, புசிக்கலாமா? சொன்னாரா? சொன்னாரா? நீ எல்லாமே புசிக்கலான்னு சொன்னாரா? சரி, அந்த மாதிரி வார்த்தை இன்றைக்கு நம்ம கேட்கின்ற வார்த்தைய ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். இன்றைக்கு பிசாசானவன் உங்களை விட என்னை விட தேவ வார்த்தையை அவன் ஞானமாய் அறிந்து அதை பயன்படுத்தி தேவன் பேசுவது போல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசும். அவன் எதுவும் மாற்ற மாட்டான். இதை எடுத்து அப்படியே சொல்லுவோம். வனாந்தரத்துல 40 நாள் இயேசு உபவாசம் எடுத்து ரொம்ப பசியா இருக்கிறாரு இல்ல, ரொம்ப பசியா இருக்கிறாரு. அவர் தேவகுமாரன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அங்கே தானே இவன் வந்தான், தள்ளப்பட்டு வந்தான், அவர் தான் தள்ளி விட்டாரு, இவனுக்கு எல்லாம் தெரியும். இப்ப அவர் பசியா இருக்கும் போதே என்ன சொல்றான்? நீ தேவகுமாரனா இருந்தா இந்த கல்ல மாத்தினான ஏதாச்சும்? ஒண்ணுமே மாத்தல. அவன் ஜஸ்ட் அந்த ஃபேக்ட்ஸ் வந்து சொல்றான், நீ தேவகுமாரன், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கல்ல அப்பமா மாத்த முடியும், உனக்கு வல்லமை இருக்கு, அது அவனுக்கு வந்து தெரியும். எதையும் செய்யல, அதே வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரை சோதிக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இன்றைக்கு we are living in the social media world. இந்த சோஷியல் மீடியால இருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அதை சொன்ன மாதிரி இந்த வேதத்துல எந்த ஒரு குறையும் இல்லை. ஓகே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியாடியில், இதே வசனத்துல நம்ம வந்து படிச்சுட்டு சோஷியல் மீடியால போடுகின்ற அதை வந்து அதற்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்களும் நானும் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த சர்வம் வந்து ஏவாள் கிட்ட பேசும் பொழுது அவளுக்கு இப்ப டவுட் வருது. டவுட் ஆரம்பிச்சிருச்சு. சொன்னாரு தானே, ஆமா சரியாதான் சொன்னாரு, எல்லாத்தையும் நீ புசிக்கலான்னு. இப்ப இது அது மறுபடியும் வந்து கேட்குது, புசிக்கலாமா சொன்னாரா?
இப்போ டவுட்டு ஆரம்பிக்குது. டவுட்டு ஆரம்பிச்சிருச்சு. மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா கோசமா இருந்த பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ் வந்து இப்போ கோசமா இருக்குது. இப்போ எது வருதோ டக்குன்னு இன்ஸ்டால் ஆகுது எல்லாமே. லோடிங் எதுவும் பண்ணியிருந்தா கொஞ்சம் யோசிக்க டைம் இருந்திருக்கும் ஏவாளுக்கு. இப்போ அவளுக்கு அந்த டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு. சொன்னாரா? யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறா. ஆமா சொன்னாரு எல்லாமே சாப்பிடலான்னு. இவன் கொஞ்சம் திருப்பி சொல்றான்னு அதை அவ யோசிக்கல. இப்ப அந்த சந்தேகம் வந்தோடனே அவ என்ன சொல்றா பாருங்க, 3வது வசனத்துல, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். சொன்னார். இப்ப மறுபடியும் அதே வார்த்தை தான் அவ வந்து சொல்றா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் வசனத்துல ஒரு வார்த்தைய அவ கூட்டி சொல்றா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொன்னாரு? நீ சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு. இவ என்ன செய்யறா? ஆண்டவர் சொன்னாரு சாப்பிட கூடாதுன்னு, அப்புறம் இன்னொரு வார்த்தை வந்து ஆட் பண்றா, தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. சொன்னார் அப்படின்று ஆணித்தரமா அவ வந்து சொல்றா. தேவனுடைய வார்த்தை சந்தேகப்படும் பொழுது இங்க வசனத்தை அவ கூட்டுகிறத நம்ம வந்து பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கையில சந்தேகத்துக்கு, தேவ வார்த்தைக்கு நம்ம வந்து சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் கூட்டி சொல்லுவோம். தேவன் சொல்லாதத இப்ப சொன்னார் என்று சொல்லி தொடவும் வேண்டாம் என்று அவ வந்து சொல்றான். இப்ப சாத்தான் பார்க்கறான், சர்வமானது பார்க்குது, போட்டோண்டா விதைய இப்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த விதை நான் கதை சொல்லல, விதைச்சான், இப்ப அது வெடிச்சிருச்சு. இப்ப என்ன செய்யுது? வளருது, வளர ஆரம்பிக்குது. கரெக்டா தான் சொல்றா. சாப்பிடக்கூடாது சொன்னா, நீங்க சாப்பிடும் போது நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னா, இப்ப சந்தேகம் உள்ள வந்தோடனே என்ன ஆகுது? வார்த்தைய கூட்டி சொல்றான். எடுத்தவங்க வாசிங்க. மத்திய 4ஆம் அதிகாரத்துல வசனம் 3-4. இதுதான் நம்ம வந்து சொன்னேன். 119வது சங்கீதம் 160 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119 வசனம் 160. உம்முடைய வசனம் சகலமும் சத்தியம், நித்தியம். கர்த்தருடைய வார்த்தையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் சந்தேகம் வரும் பொழுது அது வந்து என்ன ஆகுது? அந்த வார்த்தையை நீங்களும் நானும் தவறாக முடிவு பண்ணி விடுகிறோம். தவறான ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நீங்களும் நானும் கடந்து போகிறோம். முதலாவது என்ன நம்ம வந்து பார்க்கிறோம்னா, சந்தேகம் உண்மையான வாசிக்க மறுபடியும். சந்தேகம் உண்மையை கேள்வி கேட்கும். ஓகே, ஸோ நீங்க அங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அங்கதான் குவெஸ்டின் வந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்மளோட நிறைய பேரோட வாழ்க்கையில பாருங்க, எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து கேட்டிருக்கோம் தெரியல. கர்த்தருக்கு கண்ணு இல்லையா? கடவுள் என்னைய பார்க்கலையா? இல்ல
கர்த்தர் நீதி உள்ளவர் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம், சத்தியம் உள்ளவர் என்று நீங்களும் நானும் பார்க்கிறோம், அன்பானவர் என்று நம்மளும் பார்க்கிறோம். பல நேரத்துல அந்த வார்த்தை ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறலைன்னா என்ன ஆகுது? கேள்வி வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்களும் நானும் கேள்வியோட இங்க அமர்ந்திருக்கு? நான் நல்லா தானே போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேனே, ஏன் இப்ப நடக்குது? கடவுளோட ஊழியத்தை செய்கின்றவங்க ஆசீர்வாதம் ஏற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றாங்களே, எல்லாத்தையும் நான் அறிந்து ஜெபம் பண்ணி கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து தானே நான் வந்தேன். பிரியமானவர்களே, ஏன் நடக்குது? கேட்கிறோம்ல, சில நேரத்தில் நம்ம வந்து கேட்கறதுல நம்மளோட சிந்தனையில எல்லாம் ஓடுது. ஊழியம் சேர்த்துக்கு முன்னாலே என் குடும்பத்தை நல்ல மாதிரி நடத்தினேன், செழிப்பா போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. எப்போ ஊழியத்துல நான் காலு வச்சேனோ என்னாச்சு? காரியங்கள் தலைகீழால மாறுது. நம்ம எதிர்பார்க்கின்ற விதமாக காரியங்கள் நடக்கிறது இல்லை. கேள்வி அங்க உண்டாகுது. கேள்வி உண்டாகும் போது என்ன ஆகுது? தேவன் சொல்லாததெல்லாம் பல நேரத்தில் நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டு இந்த ஜீவனத்தை பண்ணுகிறோம். இரண்டாவது, doubt leads to deceptions. சந்தேகம் சந்தேகம் ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கிறது. இப்ப வந்து கேள்வினால சந்தேகம் வந்துச்சு. இப்ப ஏவாளுக்கு சந்தேகம், என்னடா ஆண்டவர் உண்மையிலே சொன்னாரா? நல்லா தானே எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே சாப்பிட சொன்னார் நம்மள. இப்ப பாருங்க, இப்ப ஏவாள் உங்கள சில பேர் நினைப்பீங்க கடவுள் கட்டளை ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு இல்ல. அந்த 2:16-17 நம்ம வாசிக்கும் போது அப்ப இந்த ஏவாள் உருவாகல, ஏவாள் இன்னும் படைக்கல. ஓகே, இந்த கட்டளை முழுமையா யாரு பெற்றுக்கொண்டார்? ஆதாமு பெற்றுக்கொண்டாரு. அதுக்கு பிறகு இப்ப ஆதாமுக்கு ஒரு கட்டளை தெரியுது. ஓகே, அவருக்கு இப்ப ஒரு ஸ்டோரேஜ்ல மைண்ட்ல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகே, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செஞ்சா இது நடக்கும். கான்சிக்வன்சஸ் அவருக்கு தெரியும். ஓகே, கடவுள் நம்மள உருவாக்குனாரு, எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாரு. ஓகே, வெரி குட். ஆனா இது செஞ்சினா உனக்கு இதுதான் கான்சிக்வன்சஸ், இதுதான் உனக்கு நடக்கும்னு ரொம்ப கிளியரா அவருக்கு தெரியுது. அதுக்கு பிறகு 18ல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதில்ல, அவருக்கு ஏற்ற துணைய அவர் படைக்கிறாரு. ஓகே, மறுபடியும் அந்த 3ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வாங்க. இப்ப ஏவாள் இந்த காரியத்தை முடிவெடுக்கின்ற நேரத்துல இப்ப நீங்க கேட்கலாம், ஏவாளுக்கு தெரியாது, அதனால அவ கொஞ்சம் புலவா இருந்திருப்பா. ஓகே, கொஞ்சம் புலவா இருந்திருப்பா அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கலாம். வாசிங்க மறுபடியும் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நல்லா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. ஓகே, என்ன போட்டிருக்கு? ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, கண்ணும் கொள்ளை அடிக்கிறாங்க, 2 பேரும் பாக்குறாங்க, 2 பேரும் பாக்குறாங்க. ஓகே, பாம்பு இப்படி பாக்குது, ஸ்திரீயும் பாக்குறாங்க, 2 பேரும் பார்த்து அடுத்த அந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. நாங்கள்னா யாரு? நானும் ஆதாம். நாங்கள் அப்படின்னா இவளுக்கு கட்டளை தெரியும். 2 பேரும் இணைச்ச உடனே நிச்சயமா பேசி இருப்பாங்கல்ல. 2 பேரும் பேசுறாங்க, ஆஹா அழகான இது, கண்கள் அழகா இருக்குது, அழகான தோட்டம் அப்படிலாம் சொல்லி கொண்டு இருக்கின்ற நேரத்துல ஆதாம் சொல்லிடுற, பாருமா நம்ம அழகான தோட்டத்துல இருக்கிறோம், படைப்பு நாங்க, நான் இல்லைன்னா நீ இல்லை. அவர் உண்மைதான் சொல்ற, நான் இல்லைன்னா நீ இல்லை, என் மூலியமா தான் நீ உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லாம் சொல்லிட்டு, கடவுள் பெரியவர், கடவுள் பரிசுத்தர் அப்படியெல்லாம் சொன்ன ஆதாமே
இந்த கட்டளையை நிச்சயமா சொல்லியிருக்கோம். ஆண்டவர் சொன்னாருமா, நல்லா கேட்டுக்கோ, எல்லாத்தையும் நம்ம வந்து புசிக்கலாம். எத்தனை காலம் போனுச்சு நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா ஒரு கனியை புசிக்க கூடாது சொன்னாரு. புசிச்சேன்னா நீ இழந்து போயிருவ, நான் புசிச்சேன்னா உனக்கு முன்பதாக நான் போயிடுவேன். இது கடவுளோட கட்டளை. சொல்லிட்டு போயிட்டாருமா, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. பழமொழி சொல்லுவாங்கல்ல, பார்க்கறதெல்லாம் சொல்லுங்க, பார்க்கறதெல்லாம் வெண்மையா, பார்க்கறதெல்லாம் அழகா உள்ளது எல்லாத்தையும் அடிச்சு காய் போடலாம் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு மருத்துவர் சொல்லுவார், இப்படி ஒரு பையன், ஒரு சகோதரன் மருத்துவர் பார்க்க போறாரு. ஐயா எனக்கு வயிறு வலி, இங்க குடையுது அங்க குடையுதுலாம் சொல்லுவாரு. இதுக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பேஷண்ட் வந்து டாக்டர் பார்த்து கேட்கிறாரு. அப்புறம் டாக்டர் பார்த்து சொல்றாரு, பார்க்கறதெல்லாம் மேயிறது, கண்டதெல்லாம் திங்கிறது, அப்புறம் எல்லாம் குடையுது கிடையாதுன்னு எங்ககிட்ட வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் கேட்பீங்க. நிச்சயமா சொல்லியிருப்பாரு ஆதாம், ரொம்ப ஜாக்கிரதையா இருமா, கடவுள் நம்மளை பரிசுத்தமா படைச்சிருக்கிறாரு, நன்மை தீமை அவங்களுக்கு இன்னும் தெரியல சொல்லிட்டு கடவுளோட கட்டளையை வந்து சொல்றாரு. இங்க வந்து ஏவாளுக்கு என்ன தெரியுது. ஆனா இது ஏவாள் புசிக்கும் போது ஐயா பக்கத்துல இல்லை. ஐயா வேற எங்கேயோ போயிட்டாரு. தேவன் படைத்த அந்த அழகான தோட்டத்தை ரசிக்க மேட்டுக்கு போயிட்டாரோ நம்மளுக்கு வந்து தெரியல. அந்த நேரம் பார்த்து தான் சர்ப்பம் வந்து வருது. பெண்கள் பொதுவாகவே இப்ப கூடயும் பாருங்க, பெண்கள் வந்து பொதுவா பலவீனர்கள். அந்த வார்த்தை என்னதுன்னா பலவீனமான பாண்டம், பானைல பலவீனம். நீங்க பலவீனவர்கள். அதனால இப்ப நீங்க வந்து நினைக்கலாம், இல்லையே எங்க வீட்டுல வேற மாதிரி இருக்கு. ஓகே, சர்ப்பம் வந்து ரொம்ப கனிங்க, அதான் சொல்லுவாங்க. ஆதாம் இல்லாத நேரத்துல அம்மா வந்து இந்த வேத வார்த்தை நம்மளை விட்டு ரொம்ப தொலைவா போயிடுச்சுன்னா அந்த நேரத்துல இந்த வேத வார்த்தையை ஞாபகப்படுத்துவதற்கு பிசாசானவனே வரும். அவன் வேற ஒண்ணும் கொண்டு வர மாட்டான், உங்களை அட்டாக் பண்ண மாட்டான், அடிச்சு ஒண்ணெல்லாம் இல்லை, வல்கரியா போட்டு உங்களை தாக்கி ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டான், இதே தூக்கிட்டு வருவான். ஏன்னா இது மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம்ல. இதை கொண்டு வந்தான்னா எடுத்துட்டு போ அப்படின்னு நீங்களான்னு சொல்ல மாட்டோமே, கொண்டு வா. இதுதான் அங்க வந்து நடக்குது. ஏவாளுகிட்ட அப்ப அந்த அம்மா வந்து அட்லீஸ்ட் சொல்லி இருக்கலாம், இல்ல கண்ணில் மறுபடியும் கண்ணிலே பேச சொல்லி இருக்கலாம். இல்ல ஆதாம் சொன்னாரு புசிக்க கூடாது, இது கடவுளோட கட்டளை சொல்லி இருக்கலாம். ஏன்னா சொல்லதான் முடியல, அங்கதான் ப்ரோசஸ் ஆயிருச்சு. இந்த அம்மா வார்த்தையை கூட்டி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, என்ன நடக்குது? பலவீனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறத நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, பலவீனத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில வரும் பொழுது இட்ஸ் கிரியேட் disobedient. கீழ்படியா அந்த தன்மை நம்மளோட வாழ்க்கையில உருவாகிறத பார்க்கணும். சந்தேகம் கேள்வியா மாறுது. ரெண்டாவது கேள்வி உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா, சொன்னாரா சரி இல்ல போல இருக்கு. இப்ப இந்த அம்மா பழத்தை சாப்பிடுது, அதுல ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் என்னன்னா ஏவாள் சாப்பிடும் பொழுது வந்துட்டாரு. யாரு? ஐயா வந்துட்டாரு. ஓகே, அது பழத்தை எவ்வளவு நேரம் நல்லா ரசிச்சு சாப்பிட்டு இருக்கோ தெரியல ஏவாள். ஓகே, for God, 5வது வசனம்,
6வது வசனத்தை படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் ருசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய். பாருங்க, இந்த அம்மா ஏன் இந்த அம்மான்ற நான் ஏவாளு ஒரே ஒரு வார்த்தை கூட்டுனுச்சு இல்ல, தொடக்கூடாதுன்னு. இப்ப கூட்டிக்கிட்டே போகுது. ஆண்டவர் அந்த கனியை குறித்து என்ன சொன்னாரு? அழகா இருக்கும், பார்வைக்கு கவர்ச்சியா இருக்கு எல்லாம் சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. தொடாதபடி சொல்லல. பூசிச்சா செத்து போயிருவா அப்படின்னு சொன்னாரு. நம்ம 6வது வசனத்துல மறுபடியும் சொல்லுது, வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த விருட்சம் ருசிப்புக்கும் நல்லதும். இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ருசிப்புக்கு நல்லதான், இன்பம் கொடுக்கும், புத்தியை தெளிவுபடுத்தும், இன்பம் கொடுக்கும், நல்லா இருக்கும் இல்ல. கூட்டிக்கிட்டே போகுது. ஏன்னா அங்க ப்ராசஸ் நடந்துருச்சு உள்ள. ஓகே, லோடிங் பண்ணி ப்ராசஸ் தட்டி விட்டுட்டான். யாரு? பிசாசானவன் தட்டி விட்டுட்டான். இப்ப வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்யுது. டக்கு 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 சக்சஸ்ஃபுல் லோடிங் சக்சஸ்ஃபுல் எல்லாம் ஆயிட்ட பிறகு ஏவாளு வார்த்தைய கூட்டி கூட்டி சொல்றார். அப்புறம் அதே வசனத்தை மறுபடியும் படிக்கமா கீழே. கண்டு இன்னும் புசிக்கல. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல நம்ம என்ன, பிசாசானவன் டிசீவ் பண்ணிட்டான். ஓகே, பிசாசானவன் சர்ப்பமானது டிசீவ் பண்ணிருச்சு அவளோட மைண்ட. இப்ப அவன் சாப்பிடல. அதுக்கு முன்பதாக இந்த பணம் இன்பமா இருக்கும், தண்ணி என்னெல்லாம் விவரிக்கிறார். அப்ப இவ மைண்ட் இப்ப கொரப்டட் ஆயிருச்சு. அவளோட சிந்தனை பாதிக்கப்பட்ட பிறகு அப்புறம் தான் அவ புசிக்கிறா. புசிச்சா என்ன பண்ண? அடுத்தது கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். நல்ல புருஷனா இப்படிதான் இருக்கணும். எடுத்து சாப்பிட்டா புருஷனுக்கு கொடுத்தா, கொடுக்கும் போது ஐயா பார்த்து மயங்கிட்டாரு. பழத்தை பார்த்து இல்லை, ஏவாள பார்த்து மயங்கிட்டாரு. கொடுக்கறது எல்லாம் சாப்பிட்டாரு. அதான் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? என்னம்மா நான் சொன்னேன்னு உங்ககிட்ட, கடவுள் சொன்னது அந்த கனி அதான் இது, நீ சரியா சொல்றியா? அது இது இல்ல, தெளிவா இருக்கணுமா இல்லையா? ஆதாமே இல்ல, மனைவி தானே கொடுத்துச்சு, வசதியா கொடுக்க போகுது இல்ல. இப்ப நீங்க ஏதாவது மனைவி உங்களுக்கு தெரியாம ஏதாவது கொடுக்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க. மனுஷன் பாவத்துல விழுகிறான். அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா 7வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஓகே, இப்பதான் திறக்கப்பட்டது. இதுக்கு முன்ன என்ன சாத்தியம் இருந்துச்சா? இல்ல, திறந்துதான் இருந்துச்சு. தங்களுடைய தெய்வீக கண்கள் திறக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். Spiritual eyes was open. எப்ப தெய்வீக கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டதோ, தாங்கள் 2 பேரும் நிர்வாணமா இருக்கிறத இப்ப நன்மை தீமை அறிஞ்சிட்டாங்க. எது நல்லது, எது கெட்டது, எது பரிசுத்தம், எது பாவம், எது பார்க்கணும், எது பார்க்க கூடாது என்று தங்களுடைய தெய்வீக கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிடுச்சு. இப்ப பார்க்க போனா, நியாயமா நீங்களும் நானும் பார்க்க போனா, இப்ப என்ன ஆகணும்? அவங்க பார்க்க போனா செத்து இருக்கணும். பாவம் செஞ்சிட்டாங்க, கடவுளோட கட்டளையை மீறிட்டாங்க. பார்க்க போனா அவங்க செத்து இருக்கணும். அதுதான் நியாயம். கடவுள் அதானே சொன்னாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில
கடவுளுக்கு விரோதமா நம்ம வந்து செயல்படும் பொழுது, செய்யாத அப்படின்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்களும் நானும் மீறும் போது செஞ்சோம்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மனுஷனுக்கு வந்து இந்த 2:17 2:16-17 ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த சாகவே சாகாய் என்ற அதனுடைய அர்த்தம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டெத், ஆத்மீக டெத். ஓகே, ஒரு மனுஷனுக்கு வந்து 3 மரணம் வரும். ஒன்று வந்து இந்த சரீரம், இந்த ஆத்மா இந்த சரீரத்தோடு பிரிகின்ற நாள், அது ஒரு டெத். ஓகே, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அது இயேசுடைய, அது கடவுளுடைய நியமத்தின் பிரகாரம் வரும். எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை, மரணம், அந்த மரணம். இரண்டாவது இந்த ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய காரியத்தில் நீங்களும் நானும் செத்தவர்களாக இருப்போம். சபைக்கு வருவோம், உண்மைதான், சர்ச்சுக்கெல்லாம் வருவோம், ஊழியம் செய்வோம். ஆனால் ஆத்மீகத்தில் நம்ம வந்து செத்தவர்களாக இருப்போம். அதுதான் நம்ம வந்து வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்க எபேசியர் 2:2 அதிகாரம் வசனம் 1-2. இந்த ஸ்பிரிச்சுவல் டெத், எபேசியர் 2:1-2 இப்படியாக சொல்லப்படுகிறது. Ephesians 2:1-2. மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் நம்மளை உயிர்ப்பித்தார். அப்ப நீங்களும் நானும் இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்ல ரொம்ப நாளா கடந்தோம். உண்மைதான், இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவை மரணத்தை மேற்கொண்டாரு, உயிர்த்தெழுந்தாரு. ஓகே, அந்த காலகட்டத்தில், அந்த நிமிஷத்திலே நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருந்து நம்ம வந்து நம்மளை உயிர்ப்பிச்சுட்டார். ஆனா இன்றைக்கும் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்ல இன்னைக்கு நீங்களும் நானும் பல தேவ பிள்ளைகள் வந்து இருக்கின்றதை நம்ம வந்து பார்க்கணும். we are death. ஓகே, ஒண்ணுமே இருக்காது. நம்ம வருவோம், நம்ம போவோம். ஓகே, அந்த 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 தாக்கம் வந்து இருக்கு அந்த வாழ்க்கையில. ஒரு ரொம்ப நியூட்ரலா, நேச்சுரலா அப்படியே தான். ஆத்மீகத்துல நம்ம வந்து செத்தவர்களாக இருப்போம். அது இரண்டாவது. மூன்றாவது, காலாகாலமா நம்ம வந்து நரகத்துல செத்தவர்களாக இருக்க வேண்டும். முதல் வந்து இந்த சரீரம், இந்த ஆவி பிரியும் பொழுது ஒரு மரணம். ரெண்டாவது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் டெத்ல வந்து இருக்கிறாங்க. ஓகே, உங்களை வந்து நான் குற்றப்படுத்தல. ஓகே, ஆனாலும் நம்ம வந்து யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளும் அந்த கேட்டகரியில இருக்கிறோமா? ஓகே, ஸ்பிரிச்சுவல் டெத். மூணாவதாக, காலாகாலமா ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு பரலோகத்தில் அவரை நம்பினவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சதா காலமும் நரக மரணத்துல அவங்க வந்து இருப்பாங்க. அப்ப இந்த பகுதியில வந்து சொல்லும் பொழுது கடவுள் சொல்லுகின்ற இந்த கட்டளையில இந்த வருகின்ற அந்த வாக்கியம் வந்து ஸ்பிரிச்சுவல் டெத்தை குறிக்குது. ஓகே, ஸ்பிரிச்சுவல் டெத். அதனாலதான் 3வது அதிகாரத்துல 7வது வசனத்துக்கு நம்ம வரும் பொழுது தங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் சாவுல, ஓகே, பிசிக்கலியா அவங்க வந்து சாவுல, ஆனாலும் தங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதை நம்ம வந்து பார்க்கணும். இவ்வளவு நாள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல, இப்பொழுது ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டனால நல்லது கெட்டது, பாவம் பரிசுத்தம் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சந்தேகத்துக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கும் போது கேள்வி வரும் பொழுது அதன் மேல நம்ம வந்து நம்பிக்கை இழக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எடுத்தவங்க வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 6. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு
சந்தேகம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா இந்த சிந்தனை என்ன செய்யும்? அலப்பாய ஆரம்பிச்சு. இல்ல இன்னைக்கு கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு, போதகர் திருச்சபை உறவு, அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்மளே சில காரியத்தை போட்டு என்ன செய்வோம்? நம்மளே லிஸ்ட் பண்ணிடுவோம். இவங்க இப்படி இன்னாரு இன்னாரு இன்னாரு, இவங்க இப்படி இன்னாரு இன்னாரு இன்னாரு. சந்தேகத்துக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் தாட் வந்து அங்க உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். நெகட்டிவ் தாட் வரும் பொழுது பல நேரத்துல தவறான முடிவுகள் நீங்களும் நானும் எடுக்கணும். பிரியமானவர்களே, கடவுளுடைய வசனத்தை நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். இது உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தையில சத்தியம் உண்டு. இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் சந்தேகப்படும் பொழுது கேள்வி வருது. அந்த கேள்வி வரும்போது நம்மளோட வாழ்க்கையில நிறைய காரியங்களை யோசிக்கிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, பல நேரத்துல நம்ம வந்து we compromise the situation. பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்றோம். காம்ப்ரமைஸ் தமிழ்ல வந்து என்னது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. somebody இட்ஸ் ஓகேலா, பரவாயில்ல, என்ன சாவல் தானே, ஓகே தொடர்ந்து செய்வோம். அப்ப நம்மளோட வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கும் போது, பாவங்கள் நம்ம தப்புங்கள் செய்யும் போது, தேவனுக்கு விரோதமாய் நடக்கும் போது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறோம். பரவாயில்ல, ஓகே தானே, நத்திங் ரைட், ஒண்ணுமே நடக்கலையே. வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் பாவம் செஞ்சு இன்னைக்கு யாராவது மரணத்துக்கு அப்படின்னா இன்னைக்கு அன்னாடிக்கும் அடக்க ஆராதனை செய்யணும். இல்ல இல்ல உண்மையில தான் நான் சொல்றேன். பாவம் செஞ்சா மரணம்னு ஆண்டவர் சம்பளம். ஓகே சரி, சம்பளம் மாசத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும் அப்படின்னா மாசம் மாசம் எத்தனை மரணம்? we compromise the situation. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்களும் நானும் தவறா புரிஞ்சு கொள்ளும் பொழுது ஓகே நம்ம வந்து தவறுகின்றவர்களாக இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கப்பட்டது. அந்த சந்தேகம் கேள்வியா மாறுனுச்சு. அந்த கேள்வி தவறான முடிவுக்கு கொண்டு போனதை பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை இழந்தவர்கள், தேவனுடைய தண்டனைக்கு இழந்தவர்கள் ஆதாம் ஏவாள். அந்த நம்ம சொல்லுவோம் ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு நம்மளை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் பாவம் அறியாது, பாவத்தை பார்த்தா 8 மைல் தொலைவுல ஓடக்கூடிய பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாம் பல நேரத்தில் அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். ஓகே இல்ல பிரியமானவர்கள், தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தை எப்பொழுதும் நம்மை வந்து விடுவிக்கும். அதனால நீங்களும் நானும் கடவுளோட வார்த்தைக்கு நீங்களும் நானும் மூன்றாவது பாயிண்ட்ல என்ன பார்க்கிறோம்னா, சூஸ் ஃபேத் ஓவர் டவுட். என்னைக்குமே சந்தேகம் வரும்போதெல்லாம் விசுவாசத்து மேல நம்பிக்கையா நம்ம வந்து இருக்கணும். கடவுள் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல இந்த பிரசங்கம் இன்னைக்கு வந்து கேட்டுட்டு நாளைக்கு எல்லா காரியமும் சரியா போயிடும் இல்லை, டபுளா வரும். ஏன் ஆராதனை முடிஞ்சு போனோன்னு வரும். இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை நம்ம வந்து கேட்கறதுக்கு நம்ம நினைக்கிறோம் பிசாசானவனுக்கு ரொம்ப அவனுக்கு ஆத்திரம் வரும்னு நினைக்கிறீங்களா? வராதுங்க, வரவே வராது. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓகே 6 நாள் நீ எனக்கு தானே சேவை செய்யற, பரவாயில்ல, சண்டே 1.5 hour தானே, போயிட்டு வா, எந்த ஒரு மாற்றத்தும் வரப்போறதுன்னு எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. ஓகே தீராம் சர்ச்சில் இப்போ வாரம் வாரம் காபி கொடுக்குறாங்க, அதனால போய் குடிச்சிட்டு வா. சாப்பாடு போடுறாங்க, நல்லா போயிட்டு வா. அக்கௌண்ட்ல போய் 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு வா. எப்படி இருந்தாலும் வெளியே வந்தோடனே கட்சியில் வந்து சேர்ந்துருவேன். இல்லை அவன் காத்து இருக்கிறான், அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா இங்க புதுசா எதுவும் போதிக்கப்படுதா? இல்லையே, கர்த்தரோட வார்த்தை தானே, அதே தானே நானும் யூஸ் பண்றேன். உனக்கு என்ன கொஞ்சம் மாத்தி சொல்றேன், ஆனா இஃபெக்டிவா இருக்குது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா நீங்களும் நானும் இருக்கணும். இந்த பாவமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை என்னைக்கும் மாறாது.
விழும்போதெல்லாம் மறுபடியுமாக நம்ம இந்த வார்த்தைக்கு வரணும். இறுதியாக ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த தமிழ்ல when truth is doubt, deception is welcome. But when truth is belief, faith become victorious. சத்தியம் சந்தேகப்படும் பொழுது ஏமாற்றம் வரவேற்கப்படுகிறது. ஆனால் சத்தியம் விசுவாசிக்கப்படும் பொழுது விசுவாசம் ஜெயம் எடுக்கிறது. இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா படம் இல்லையா, ஒரு மனுஷன் 2 டைரக்ஷன்ல நிக்கிறான். ஓகே, அவன் வாழ்க்கையில சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தானா you will make wrong decision. கடவுளோட சத்தியத்துக்கு அவன் இடம் கொடுத்தானா அவனுக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு. நம்மளோட வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். போன வாரம் பிரே மீட்டிங்ல பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னார். அதுல ஒரு பாயிண்ட் நான் கோட் பண்ணி சொல்றேன். நீங்களும் நானும் பரதேசிகள். கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தை கேட்க. பரதேசிகள். இந்த பூலோக வாழ்க்கையில we are just traveling. ஆரம்பிச்சோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்டினேஷன் நம்மளுக்கு தெரியும், முடிவு எங்கன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்னும் வரல. இந்த ஜேர்னியில நீங்களும் நானும் நிறைய கடந்து போக வேண்டியது வரும். அது ஒரு வேளை இழப்பா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம். மறந்துடாதீங்க, God is in control. நல்லது நடக்கும் போது இது கடவுள் இடத்திலிருந்து வந்தது. நமக்கு விருப்பம் இல்லாத காரியம் நடக்கும் போது நீங்களும் நானும் இது பிசாசின் இடத்திலிருந்து வந்தது என்று முடிவு பண்ணிடக்கூடாது. கர்த்தர் உங்களையும் என்னையும் சிட்சிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை சோதிக்கிறார். அப்படி என்று அந்த விசுவாசத்துல நீங்களும் நானும் முன் செல்ல வேண்டும். வார்த்தை உண்மை உள்ள. எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். என்னைக்காவது நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை பற்றி சந்தேகப்பட்டிருக்கிறோமா? அப்படி சந்தேகப்பட்டிருந்தோம்னா அது நம்மளோட பலவீனம், உண்மைதான். ஆனா அந்த சந்தேகம் வரும் பொழுது கேள்விக்கு பதிலாக, ஆண்டவரே இந்த சத்திய வார்த்தை எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படி என்று நீங்களும் நானும் கேட்கணும். மாறாக, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல ஆனா வேற மாதிரி நடக்குது அப்படி என்ற கேள்விக்கு நீங்களும் நானே இடம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்ம கொடுத்திருக்கலாம். எங்களோட பலவீனங்களை மன்னிங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீர், மேய்ப்பனாக இருக்கிறீர். எங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவரே, இழப்புகள், சோர்வுகள், சந்தேகங்கள், அவமானங்கள் எது வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விட்டு நாங்கள் விலகவே கூடாது. சத்தியம் எங்களை விடுவிக்கிட்டோம் ஆண்டவரே. அதன் மேல நாங்கள் நம்பிக்கையா இருக்க
தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். சபையா தியாகம் விழுந்துட்டு இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எங்களுக்கு
ஆவியானவரே, நேற்றில் தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் என்ன கேட்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பார்க்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. பரிசுத்தாவியாகிய தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இடைப்படும், எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய சில காரியங்கள்.